வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஏன் இப்படி சொல்றேன்னா, நிறைய பேருக்கு 79வது சுதந்திர தினமா, இல்லன்னா 80வது சுதந்திர தினமா அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கு. அதுக்கான தெளிவான ஒரு விஷயத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது நம்ம சுதந்திரம் அடைந்த வருடம் 1947. சரிங்களா? அதாவது ஆகஸ்ட் 15ஆம் நாள் நம்ம வந்து சுதந்திரம் அடைந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம் தான். அந்த முதல் சுதந்திர தினத்தையே நம்ம என்ன பண்ணிட்டோம்? கொண்டாடிட்டோம். அதனால அதுதான் முதலாவது சுதந்திர தினம். அதாவது 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. 1950வது வருடத்தையே நம்ம வந்து 4வது சுதந்திர தினமா நம்ம வந்து கொண்டாடிட்டோம். அப்போ அதுல ஒரு 4 வருஷம். அதுக்கப்புறமா ஒரு 50 வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000வது ஆண்டு வந்துடுது. அப்போ 2000வது ஆண்டுல நம்ம வந்து 54வது சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கிறோம் இல்லையா? இப்ப வந்து 2026. இப்ப 26 வருஷம் ஆச்சு. அங்க ஒரு 54, அதுக்கப்புறம் இப்ப ஒரு 26. அப்ப மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 80. அதனால நம்ம இப்ப கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சுதந்திர தினம் நமக்கு வந்து 80வது சுதந்திர தினம். இதுல எந்த குழப்பமும் வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சுதந்திரம் வாங்கி 79 வருஷம் ஆச்சு. வருடங்கள் 79. சுதந்திர தினமா நம்ம கொண்டாடுறது 80வது சுதந்திர தினம். அதனால இதுல எந்த குழப்பமும் தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 80வது சுதந்திர நாள்ல நம்முடைய மண்ணுக்காகவும் நம்முடைய மக்களுக்காகவும் உயிர் நீத்த பெரும் தியாகிகளை நாம் நினைவு கூற வேண்டும். அவர்களுடைய வரலாற்றை நாம் வந்து கண்டிப்பா படிக்கணும். எத்தனை துயரங்களையும் துன்பங்களையும் தியாகங்களையும் தாண்டி இந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம மட்டும் இல்லாம நம்முடைய குழந்தைகளுக்கும் அதை சொல்லி தரணும். அப்பதான் தெரியும் இந்த மண் வந்து எப்படிப்பட்ட மண். இந்த மண்ணை காப்பதற்காக எத்தனை உயிர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணினாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய இளைஞர்களும் குழந்தைகளும் நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் அடியனுடைய வேண்டுகோள். அதனால நம்முடைய தாயகத்தின் பெருமையையும், அது எப்படி இந்த அடிமை தலையிலிருந்து வெளியே வந்தது என்பதையும், அதற்காக எத்தனை பேர் உயிர் நீத்தார்கள், அவர்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நாமும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த நாட்டின் மீதான பற்று அவர்களுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது வந்து அடியனுடைய ஒரு கருத்து. இன்னைக்கு நம்ம சுதந்திரமா மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிறைய உயிர்கள் அவங்களுடைய மூச்சை இந்த மண்ணுக்காக விட்டதன் காரணமாகத்தான். இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து அடிமைகளாத்தான் இருந்திருப்போம். ஆகவே அந்த பெரும் தலைவர்களையும் அந்த பெரும் மக்களையும் நாம் இந்த நாளிலே நினைவு கூர்வோம், அவர்களுக்கு மரியாதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.